என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நாம் இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ தவறுகளை செய்கின்றோம். நம்மை அறிந்தும் அறியாமலும் எத்தனையோ கஷ்டங்களை படுகின்றோம். ஆனால் வாழ்க்கையில் நம்மை சுற்றி வருகின்ற சில விஷயங்களுக்கு நமக்கு பதிலே தெரியாமல் போய்விடுகின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை அறியாமல் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை வேதனைப்பட்டிருக்கின்றாய். நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதனால் வருகிறது என்று தெரியாமல் என் குழந்தை மனம் வருத்தப்பட்டு நிற்கின்றாய். அம்மா, நான் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாகத்தான் செய்கின்றேன். தெய்வங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நல்லபடியாகத்தான் செய்கின்றேன். எல்லா நாளிலும் நான் பிரம்ம முகூர்த்த வேளையில் தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஏன் மேலும் மேலும் பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவானாலும் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு வந்துவிடும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று அறிந்து கொள்ளக்கூடிய தெளிவு உனக்கு வந்துவிடும். பொதுவாகவே நம் வாழ்க்கையை பற்றி நமக்கு அக்குவேராக ஆணிவேராக தெரிந்திருக்க வேண்டும். யார் உன்னிடம் வந்து என்ன கேட்டாலும் அதற்கு உன்னிடத்தில் நிச்சயமாக சரியான பதில் இருக்க வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள துணிந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். என் குழந்தையை, தீபம் ஏற்றுவதுதான் நாம் தெய்வத்தை வணங்குவதற்கு தெய்வத்திற்கும் நமக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பிணைப்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயமாகும். தீபத்தை வீட்டில் ஏற்றி வைத்து விட்டோமானால் தெய்வம் வந்து அங்கே தங்கி இருக்கிறது என்றுதானே அர்த்தம். தெய்வ கடாட்சம் பொருந்தியதாக நம் இல்லம் மாறிவிடும். நீ எத்தனையும் செய்து பார். உன் இல்லத்தில் எவ்வளவு பூஜைகளையும் செய்து பார். தீபம் ஏற்றாமல் அது நிறைவு பெறுமா? அப்படியானால் என் குழந்தையே, தீபத்தை ஏற்றுகின்ற பொழுது தெய்வத்தின் மீது நீ எப்பொழுதுமே அதிக நம்பிக்கை கொண்டு ஏற்ற வேண்டும். என் குழந்தையே, தீபம் ஏற்றும் பொழுது நீ ஏற்றுகின்ற விளக்கு எப்பொழுதுமே சுத்தமானதாக இருக்க வேண்டும். நிறைய பேர் அப்படியே அதனை விட்டுவிடுகின்றார்கள். அடுத்த பூஜை வரும் பொழுது மீண்டும் அதனை பயன்படுத்துகிறார்கள். அதனை துடைப்பதோ அதனை கழுவுவதோ கிடையாது. என் குழந்தையே, அதுபோலத்தான் நான் சொல்கின்ற இந்த ஒரு தவறு நடக்கின்றது. எல்லோருக்குமே நேரமில்லை. பரபரப்பான இந்த சூழ்நிலையில் அங்கும் இங்கும் ஓடுவதற்குத்தான் நேரம் இருக்கிறதே தவிர ஒரு பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனித்து செய்வதற்கு நேரமில்லை. நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே செய்து விடலாம் என்பது போன்ற எண்ணங்கள் எல்லோருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நான் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்த நினைக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நீ முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள தொடங்கு. எதற்காகவும் என் குழந்தை நாம் எதற்கும் சோம்பேறித்தனம் பட்டு கொண்டிருந்தோமானால் நடப்பது எல்லாம் நல்ல விஷயங்களாக இல்லாமல் மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களாக அது மாறிவிடும். உனக்கு கிடைக்கவிருக்கின்ற ஒரு நல்ல விஷயம் இன்னொருவருக்கு செல்லும். அதுவும் உனக்கு வேண்டாத ஒருவருக்கு, உனக்கு எதிரியாக இருக்கின்ற ஒருவருக்கு அது செல்லும் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ கவனிக்கத்தானே வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் பொதுவாக உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதனை உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ தெரியப்படுத்தி கொண்டே இருந்து விட்டாயானால் எதிர்வருகின்ற நாட்கள் அத்தனையும் உனக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கும்.
எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எப்பேற்பட்ட துன்பங்களும் உன் இல்லத்திலிருந்து விரட்டி அடிக்க இந்த தீப ஒளி ஒன்று போதுமல்லவா? இந்த ஒளியானது உன்னுடைய இல்லம் முழுக்க பரவி அங்கிருக்கின்ற அத்தனை தீய சக்திகளையும் விரட்டி அடித்து உனக்கு நல்லதொரு மனநிலையை கொடுக்கும். அப்பேற்பட்ட விஷயத்தில் நாம் ஒரு செயலை செய்வதற்கு யோசிக்கலாமா? அல்லது நாளை பார்த்து கொள்ளலாம், நாளை மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து விட்டு விடலாமா? ஒருபோதும் அதை செய்யக்கூடாது. என் குழந்தையே, எல்லா நேரத்திலுமே நமக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது ஒவ்வொன்றுமே புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது. நமக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று ஒருவிதமான குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு சூழ்நிலையையும் உணர்ந்திட்டால் இனி உனக்கு வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை மேலும் மேலும் நம்பிக்கைக்குரியதாக மாற்றும். இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ அடையப் போகின்ற ஒரு வெற்றி என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பேரதிர்ஷ்டம் என்பதனை நீ உணர வேண்டும். அவ்வளவு எளிதில் யாருக்கும் தெய்வத்திடமிருந்து எந்த ஒரு நன்மைகளும் நடந்து விடுவதில்லை. யாருக்கும் தெய்வத்திடமிருந்து எந்த ஒரு சந்தோஷங்களும் கிடைத்து விடுவதில்லை. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒருவருக்கு தெய்வத்திடமிருந்த புரிதல் கிடைக்க வேண்டும் என்றால் அவர்கள் இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை அடைந்தவர்களாகவும் பேரதிர்ஷ்டத்தை செய்தவர்களாகவும் இருந்தால் மட்டுமே அது தெரியும். அதுபோல இந்த செய்தி கூட நீ என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றிருப்பதனால்தான் உனக்கு கிடைக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என்னுடைய அன்பை பெற்று நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயத்தினால் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற அத்தனையையும் தெளிவாக அடைந்திடுவாய் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். இது நாள் வரையிலும் உனக்கு கொடுத்தது எல்லாம் முடிவாக இருக்கட்டும். இனி நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பின்பற்றி கொண்டிருந்தாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகள் நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்திடுவாய். என் தங்கமே, தீபம் ஏற்றுகிறோம். தினம் தினம் அதே திரியில் நாம் தீபத்தை ஏற்றிக் கொண்டிருக்க கூடாது. என் குழந்தையே, இன்று விடியலில் ஏற்றுகிறாய், அதுபோல இன்று மாலையும் நீ தீபம் ஏற்றுகிறாய் என்றால் ஒரே திரியில் ஏற்றலாம். ஆனால் இன்றும் ஏற்ற வேண்டும், நாளையும் ஏற்ற வேண்டும் எனும் பொழுது என் பிள்ளை அந்த திரியை நிச்சயமாக நீ மாற்றத்தான் வேண்டும். ஏற்கனவே அது தீபம் எரிந்து அந்த திரியானது கருப்பு வண்ணத்தில் இருக்கும் பொழுது அதை நீ புதிதாக ஒரு நாள் தீபம் ஏற்றும் பொழுது அதற்கு பயன்படுத்தக்கூடாது. நமக்கு சோம்பேறித்தனம் இல்லாமல் புதிதாக திரியை போட்டுத்தான் அந்த நாளில் நீ விளக்கேற்ற வேண்டும். என் குழந்தையே, நாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு சில விஷயங்கள் இதுதான் என்று தெரிந்திருக்கும். ஆனால் அதை செய்வதற்கு நமக்கு நேரம் இருக்காது. அதை செய்வதற்கான சூழ்நிலைகள் நமக்கு வாய்க்காது. ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட கஷ்டங்கள் என்று ஏதாவது ஒன்று நம்மை தேடி தேடி வந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் உணர்ந்து என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ சரியாக செய்திட்டாயானால் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இத்தனை நாளும் இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு எத்தனை நன்மைகளை கொடுத்தது, எத்தனை சோதனைகளை கொடுத்தது என்று என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இதுதான். அதுபோல விளக்கேற்றும் பொழுது விளக்கில் வைக்கின்ற மஞ்சள் குங்குமமானது திரி எரியும் பொழுது அதோடு சேர்ந்து எரிகின்றபடி வைக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளி மஞ்சள் குங்குமத்தை வைக்க வேண்டும்.
திரி இருக்கின்ற இடத்தில் எரிந்து அதுவும் வண்ணம் மாறிவிடக் கூடாது. அதனால் சற்று தள்ளி அதனை வைத்து விட்டோமானால் நிச்சயமாக உனக்கு தெய்வ கடாட்சம் இல்லத்தில் வந்து சேரும். மங்களகரமான பொருட்கள் எல்லாம் உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதும் நிரம்பி இருக்க வேண்டும். என் குழந்தையே, ஏற்றிய விளக்கினை ஊதியோ கையை வைத்து தள்ளியோ அணைக்கக்கூடாது. என் குழந்தை, மலர்களை வைத்து அதனை மலையேற்றலாம். விளக்கை அணைக்கிறோம் என்று ஒருபொழுதும் சொல்லக்கூடாது. அம்மா, நீ சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அதை சொல்கிறேன் என்பதனை புரிந்து கொள். நீ விளக்கினை மலையேற்ற வேண்டும். பூக்களை வைத்து அதனை நீ மலையேற்றலாம். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளுமே தெய்வத்தினுடைய பங்களிப்புத்தான் உன் வாழ்க்கையில் அந்த நாளை தொடங்கும் பொழுதும் சரி, அந்த நாளை முடிக்கும் பொழுதும் சரி, உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றது. எழும்பும் பொழுது தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்பதனை உறுதிப்படுத்துகிறாய். முடியும் நேரம் அத்தனை விஷயங்களையும் மறந்து தெய்வமே கதி என்று சரணடைந்து உறங்கச் செல்கின்றாய். எதுவாக இருந்தாலும் நம் தெய்வம் பார்த்து கொள்ளும் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னை சுற்றி சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். என் பிள்ளையை, உன் தாயானவள் இந்த வராகி இன்று சொன்ன இந்த விஷயம் உன் மனதிற்குள் தெளிவில் இருக்கட்டும். எப்பொழுதுமே ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்கும், ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்காது. பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த வேளையில் தீபம் ஏற்றி வருபவர்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அம்மா, காலையிலேயே 4 மணிக்கே எழுந்திருக்க முடியுமா? அப்படியே எழுந்திருத்தாலும் மறுபடியும் அடுத்த வேலைகளை செய்ய முடிகின்ற அளவிற்கு உடலில் தெம்பு இருப்பதில்லையே என்று. என் குழந்தையே, பிரம்ம முகூர்த்த வேளையில் மட்டும் நீ விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு உறங்கினாலும் அதை பற்றி கவலை கிடையாது. பிரம்ம முகூர்த்த வேளையில் உன் இல்லத்தில் தீபம் எரிய வேண்டும். மற்றபடி என் குழந்தை, நீ எப்பொழுதும் போல உன்னுடைய வேலைகளை சரியாக செய்து கொண்டிருக்கலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. தெய்வத்தை நாம் எப்படி நினைக்கிறோம் என்பது நம்முடைய எண்ணங்களை பொறுத்தது. தெய்வம் நம்மை எப்படி நெருங்குகிறது என்பது நம்முடைய எண்ணங்களை பொறுத்தது. நாம் தெய்வத்தின் மீது எத்தனை நம்பிக்கை கொள்கிறோம், தெய்வத்தின் மீது எத்தனை அன்பு கொள்கிறோம் என்பது எல்லாம் நம் மனநிலையை பொறுத்ததுதான். நாம் இன்று உனக்கு தெய்வத்தை காண வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது என்றால் எத்தனை தடைகள் அதற்கு வந்தாலும் அதையெல்லாம் கடந்து நீ தெய்வத்தை சந்திக்கலாம். தெய்வம் உன்னை காண எப்பொழுதுமே ஆவலோடு தான் இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதுமே உன் மீது அன்பு கொண்டுதான் உன்னை பார்க்க நினைப்பார்கள். அதனால் இதையெல்லாம் எந்த நொடியிலும் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ சரியாக உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பது உன் புரிதலில் இருக்கட்டும். உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தத்தான் என்பதும் உன் மனதில் இருக்கட்டும். நான் இருந்து உனக்கு கொடுப்பதை ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களை நிச்சயமாக தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் உனக்கு எப்பொழுதும் போல நல்லது நடந்து கொண்டே இருக்கும். தாயானவளின் அன்பு கொண்ட குழந்தைகள் எந்நாளும் எப்பொழுதும் உனக்கு என்னை காண வேண்டும் என்றால் என் முன்னால் வந்து நில். அம்மாவிடம் வருவதற்கு என் குழந்தைகளுக்கு எந்த தீட்டும் கிடையாது. நான் உன்னை தாயாக எப்பொழுதுமே அரவணைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய மனது ஒரு விஷயத்தை சரி என்று உனக்கு சொல்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதை நீ துணிந்து செய். உன் தாயானவள் என்னை நெருங்குவதாக இருந்தாலும் சரி, அத்தனையும் நீ சரியாக செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நம்பிக்கைகளையும்
ஒரு சேர கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு நல்ல நேரம் வரும்பொழுது அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வந்து நடக்கும். நல்ல மாற்றங்கள் வரும்பொழுது இவையெல்லாம் என்றும் என்றென்றும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். எதற்கும் கலங்காமல் இரு. எப்பொழுதுமே உனக்கான இந்த சூழ்நிலைகள் உன்னை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நம்பிக்கையோடு இருந்தால் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்தே தீரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.